இந்த வீட்டோட ஒரு சின்ன ரீகாப் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது. ஏன்னா ஒரு பக்காவான வீடு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட ஒரு மைனரான ஒரு சின்ன ரீகேப். இதோட ஃபுல் வீடியோ அப்படியே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு எல்லாமே சொல்கிறேன். என்னென்ன வேலை எப்படி இருக்குங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ. வணக்கம் வாடிக்கையாளர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். இது உங்கள் சேனல் வீட்டு மனை சந்தை. இன்னைக்கு ஒரு பக்காவான இண்டிவிஜுவல் வில்லா தான் நீங்கள் பார்க்க போகிறது. அதுவும் ஒரு 2 BHK வில்லா. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 1200. அதோட கரெக்டான டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40/30. 40 வந்து நமக்கு வித்து, 30ங்கிறது லென்த்து. அதனால வீடு பார்க்கவே நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள்ளே அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருக்கும் வீட்டில் நமக்கு. நீங்கள் உள்ளே போக தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் எலிவேஷன் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்காவான அட்ராக்டிவான எலிவேஷன், ஃபுல்லாக டைல்லே பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த போர்ட்டிகோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். போர்ட்டிகோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸான போர்ட்டிகோ தான் நம்ம கொடுத்துருக்குது. ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் மினிமமாக இந்த போர்ட்டிகோ சைஸ் நம்ம எல்லாமே கொடுத்து தான் ஆகணும். ஒரு 13க்கு 14ங்கிற சைஸ்னா நல்ல போர்ட்டிகோ ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு ஸ்டேர்கேஸ் ஏரியா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு அதுக்கான ஸ்டேர்கேஸ் ஏரியா எல்லாமே அவுட்டர்ல நம்ம கொடுத்தாச்சு. வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மெயின் கேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல ஒயர் கட்டோட நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாமே. அதே மாதிரி டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்குது. அதாவது நம்மளோட பார்க்கிங் ஏரியாவில். அதே மாதிரி எலிவேஷன் யூஸ் பண்ணது எல்லாமே எலிவேஷன் டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீட்டோட மெயின் டோர் ஒரு பிரம்மாண்டமான மெயின் டோர் தான். ஒரு கார்விங் டிசைனில் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக்வுட்ல பண்ண மெயின் டோர் தான். அதில் ஃப்ரேம்லேருந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. அடுத்து அதோட ஒரு சின்ன ஃபோயர் ஸ்பேஸ் மாதிரியான ஒரு ஏரியா உள்ளே வந்தோடனே அந்த ஏரியாவுக்கு 1 வால் ஃபுல்லாக அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்து, அதாவது டெக்ஸ்சர் பெயிண்டில் கொடுத்து, அது ரெண்டு எல்லாமே லைட் கலர்ஸில் கொடுத்து அதுக்கு ஒரு ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்தது தான் மெயினான விஷயம், நம்மளோட ஸ்பேஷியஸான ஹால். 18க்கு 13ங்கிற நல்ல ஸ்பேஷியஸ் மட்டும் இல்லாமல் ஒரு அட்ராக்டிவ் டிசைனில் பண்ண ஹால் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதோட கம்ப்ளீட் ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட் பேனலில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்ட்ரிப் லைட் எல்லாமே கொடுத்து, ஃபால் சீலிங் எட்ஜஸ் எல்லாத்துலேயும் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து நம்ம அந்த மாதிரி ஒரு பார்க்கவே ஒரு அட்ராக்ஷனாக இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டைல்ஸ் எல்லாமே 4/2 யூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து ஒரு சென்டர் டைல் நம்ம யூஸ் பண்ணி, அதாவது அந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்தீங்களா, அது வீட்டை பார்க்கறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி 2 வால் இருக்குது பாருங்க நம்ம ஹால் ஏரியாவில். அதோட பெயிண்ட் டிசைன் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். நார்மல் பிளைன் டிசைனாக இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான டிசைனில் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு டைமண்ட் ஷேப் நம்ம சொல்லலாம். அடுத்து வீட்டுக்குள்ளே இதோட வீடுன்னு எடுத்துக்கிட்டால் இப்போலாம் முக்கியமான விஷயமா எல்லாம் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட் கேட்குறாங்க. அதுக்குன்னு தனியாக ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து ஒரு பூஜா யூனிட் நம்ம கம்ப்ளீட்டாக வச்சாச்சு. இதுலேயுமே நமக்கு அதுலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன அந்த கார்விங் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த வீட்டில் என்ன அப்படின்னா நமக்கு இது வந்து அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10/11 சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்கோம். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக கொடுக்காம நம்ம எட்ஜஸ் டு எட்ஜ் பேனல் மாதிரி கொடுத்து பார்க்கவே ஒரு அட்ராக்டிவ் டிசைனில் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் ஒரு லாஃப்ட் ஏரியா, கபோர்ட் ஏரியா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கம்ப்ளீட் வுட் ஒர்க் கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சுங்க. இதோட சைஸ் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 10/11ங்கிற சைஸு. இதில் வந்து நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. வெஸ்டர்ன் கிளாஸட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், ஷவர் டூமு, கெய்சர் ப்ரொவிஷன் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். 7 ஃபீட் அப் டு 7 ஃபீட் வரைக்கும் நம்ம டைல் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான டோர் வந்து நம்ம PVC டோர் கொடுத்துருக்கோம். இதுலேயும் சிம்பிளாக அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு எப்படி கலர் தேவையோ அது மாதிரி ஒரு 2 நம்ம டார்க்காக கொடுத்தாலும் மீதி அதர் 3 ends வந்து லைட் கலர்ஸில் கொடுத்து லைட்டு போட்டோம் அப்படின்னா நைட் டைமில் நம்ம அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி எடுத்து விட்டோம். அந்த மாதிரியான டோர் தான் நம்ம பண்ணியிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னன்னா ஒரு பூஜா யூனிட். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இப்போ டைனிங் ஏரியானா ஒரு டைனிங் ஏரியானா நார்மலாக என்ன கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதில் ஒரு டேபிள் டாப் வாஷ் பேசின் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது டேபிள்லேயே நமக்கு வந்து வாஷ் பேஷன் ஏரியா தனியாக இருக்குது. அதோட டவல் ஏரியா எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல வாலில் பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு டிசைன் பர்ஃபெக்டாக நம்ம பிளான் பண்ணி ஒரு அட்ராக்டிவ் டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் நம்ம அடுத்து இப்போ நீங்கள் கிச்சன் ஏரியா தான் போகிறீங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு செப்பரேட்டாக ஒரு டோர் ஏரியா மாதிரி ஒரு டோர் பிட் மாதிரி நம்ம கொடுத்து
உங்களுக்கு இதில் கார்பல் டிசைன் கொடுத்து ஃபுல் அண்ட் சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் டிசைன் இதுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்து பக்காவான அவுட்டோர் கூட நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்க கிச்சன் ஏரியா தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. கிச்சனோட சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10x10 சைஸில் கொடுத்துருக்கோம் நம்ம. இதில் உங்களுக்கு நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு செமி மாடல் கிச்சன் இதில் ஃபுல்லாகவே. ஆனால் வுட் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நம்ம கேஸ்கெட்ஸு பிளேட்ஸ் வைக்கிற கேஸ்கெட்லேருந்து எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அப் டு இதுலேயும் 7 feet வரைக்குமே டைல் ஒர்க் கொடுத்துருக்கோம். சிங்க்கு எல்லாமே நம்ம தனித்தனியாக ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம் இதுலேயுமே. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாஸ்ட்டுக்கு நம்ம சிம்னி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். லாஃப்ட் ஏரியாவில் கபோர்ட் ஒர்க் இதுலேயும் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே உங்களோட ஸ்டோர் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லைடிங் கிளாஸோட கொடுத்துருக்க ஒரு கபோர்டு ஏரியா தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஷெல்ஃப்னு கூட சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஏரியாவிலே பேக் டோரும் நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணியாச்சு. இதுக்கும் உங்களுக்கு ஒரு சேஃப்டி கேட் பக்காவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு நம்ம நார்மலாக யூஸ் பண்ண டோருமே நம்ம இதில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி. திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம். நம்ம சைட்லேருந்து 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், டிடிசிபி ரேரா அப்ரூவலோட இருக்கணும், தாரோடு இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், கவர்மெண்ட்டோட 3-phase CB லைன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும். இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் CKP அவென்யூ. அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட செகண்டரி பெட்ரூம் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடியே இந்த வீட்டில் நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய டிவி யூனிட்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பார்த்துப்பீங்க. இதுவும் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் பேக்கேஜ் நீட்டாக பண்ணியிருக்கிறது தான். அதே மாதிரியே உங்களுக்கு இதோட காமன் பாத்ரூம் இங்கே வீட்டில் வந்து இந்தியன் கிளாஸட்டில் ப்ரொவைட் பண்ண காமன் பாத்ரூம் இங்கே உங்களுக்கு தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக ஒரு பண்ணுற ஸ்பேஸ் மாதிரி ஒரு 7x5 சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம். அப்போ நமக்கு இதோட டைல்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7 feet வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு அந்த வெளியில் இருக்க ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, பாத் ஏரியா மட்டும் நம்ம லோ ரூஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால அதை மட்டும் நீங்கள் லோ ரூஃப் அப்படியே நம்ம வெளியிலேருந்து லாஃப்ட் ஏரியா கொடுத்துட்டோம். இந்த ஏரியா நம்ம பாத்ரூமோட யூசேஜ் ஏரியா வந்து நமக்கு ஹை சீலிங்கில் தான், நம்ம நார்மல் சீலிங் ஹைட்டில் தான் கொடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னா அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கும். அந்த பெட்ரூம் தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான இது என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே கொடுத்துருக்க பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13.5x10 அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியிலேருந்து வந்த அந்த நமக்கு பாத்ரூம் ஏரியா இருக்கலாம், அங்கே ஒரு கர்ட்டனோ நம்ம ஏதோ ஒன்று போட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே பார்க்க கம்ப்ளீட்டாக அட்டாச்சு மாதிரி தான் தெரியும் நமக்கு. அதனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயும் லாஃப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வுட் ஒர்க் கொடுத்துருவோம். இதில் ஆல்ரெடியே நீங்கள் இப்போ சீலிங்கில் பார்த்துருப்பீங்க. நார்மலாக பண்ணுற ஃபால் சீலிங் டிசைன்ஸ் இங்கே எங்கேயுமே பண்ணல. எல்லாமே பேனல் லைட்டிங்னு சொல்லுவோம். அதாவது பேனல் லைட்டிங் அப்படின்னா நார்மலாக பண்ணுறதுல வந்து ஒரு கட்ஸ் இருக்கும் நமக்கு. அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இது போடுறதுனால என்ன ஒரு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சான்லியர் போடுவீங்க. இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஐசீலிங் வீடியோ ஒரு நார்மலாக உள்ள சென்ட்ரு ஒரு பெரிய ஹால் ஸ்பேஸ்லேயே நம்ம சான்லியர் யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சான்லியர் போடுவோம். அது வந்து ஒரு அட்ராக்டிவ் டிசைன் இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி பேனல் லைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கான காஸ்ட்டை வந்து நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடு நமக்கு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாளக்குடியில் அருண் நகரில் நியர் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம நம்பர் 1 டோல்கேட் நியர்பையில் தான் அமைஞ்சிருக்கு. வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா 1200. இதோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1050. வீட்டோட ஃபேஸிங் வந்து பெஸ்ட் ஃபேஸிங். இன்னொரு பட்ஜெட் அப்படிங்கிறது வெறும் 62 லட்சம் மட்டும்தான். ஒரு கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இப்படி ஒரு வீடு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு நம்ம சேனல் வீட்டு மனை சந்தை மட்டும்தான். இது இங்கே இல்லாமல் ஆல் ஓவர் எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் இருக்கும். அதுலேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்க. தேங்க்யூ.